ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய வல்லாரக்கீரையை வச்சு கிராமத்து ஸ்டைலில் ஒரு ருசியான துவையல் ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கோங்க. 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிதமான சூட்டில் வச்சுட்டு உளுந்து நல்லா வாசனை வர வரைக்கும் இந்த மாதிரி இளம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கங்க. இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 15 சின்ன வெங்காயமும் இது கூட சேர்த்துருங்க. இதோட ஒரு 4 பல்லு பூண்டும் இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நான் ஒரு 3 பச்சை மிளகாயை கீறிட்டு அதையும் இதோட சேர்த்துருங்க. நல்லா வதக்கி சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளியும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வல்லாரக்கீரையை நான் ஒரு கட்டு அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கீரையை இதோட சேர்த்துருங்க. கீரை நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இந்த கீரையை நல்லா இந்த வெங்காயம் பூண்டு கூட சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி விடுங்க. கீரை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் இது கூட சேர்த்துறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த தேங்காயும் பாதி அளவு வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். இந்த தேங்காய், கீரை, சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 90% நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதையை தாளித்து அது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த வல்லாரக்கீரை சட்னியை கொதிக்க சாதத்தோடு இந்த சட்னியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அம்பிட்டு ருசியாக இருக்கும். இந்த சட்னி சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடயும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த துவையலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.